இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன். ஓகே, ஸோ கடையில் சொன்ன மாதிரியே ஸோ தேர் ஆர் 3 ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ். ஓகே, ஸோ வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். ஓகே, ஸோ இதில் வாட் டு ப்ரொடியூஸ், ஸோ விச் கிராப் ஐ ஹாவ் டு சூஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அதில் எந்த ஆப்டிமம் ப்ராடக்ட்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன். ஓகே, ஸோ இட் வில் பி given by ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ விச் காம்பினேஷன் ஆப்டிமம்னா என்னது? இட் should be a maximum or minimum which is convenient to the responder. ஓகே, ஸோ இப்போ ஃபார்மர் இருக்காருன்னா ஃபார்மருக்கு எது ரொம்ப பெனிஃபிட்டு, ஓகே, மேக்ஸிமம் ப்ராஃபிட், மினிமம் லாஸ் அப்படிங்கிறது தான் ஆப்டிமம் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அந்த ஆப்டிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் எய்தர் ரெப்ரசன்ட்ஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஆர் கன்வீனியன்ட், கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை வந்து இது பண்ணுறது. ஓகே, ஸோ இட் இஸ் given by ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ விச் காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட் will give maximum profit to the farmer அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம எப்பயும் போல் we are going to take 2 crops. ஓகே, y1 and y2. ஓகே, ஸோ y1ங்கிறது ஒரு crop and y2ங்கிறது ஒரு crop. ஓகே, ஸோ ஆர் we can tell it as product. y1ங்கிறது ஒரு ப்ராடக்ட், y2ங்கிறது இன்னொரு ப்ராடக்ட். ஸோ y1 will necessarily be the function of y2. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். ஓகே, ரிசோர்ஸஸ்ங்கிறது எக்ஸ். ஓகே, லேண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மகிட்ட ஒரு 5 ஏக்கர் தான் இருக்கும், இல்லைன்னா 10 ஏக்கர் தான் இருக்கும். வாட்டர் இவ்வளோ டிஎம்சி தான் நமக்கு வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஆர் கேபிட்டல் மணி வந்து நம்மகிட்ட லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ வித்தின் தட் we have to go for these 2 crops. ஸோ அப்போ வந்து ஒரு கிராப் உடைய ஏரியா இன்னொரு கிராப்பை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு கிராப் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு கிராப் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் யூ கேன் கோ ஃபார் 1 ஏக்கர் ஆர் 2 ஏக்கர். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராப்போடைய ஏரியா வில் அஃபெக்ட் த அனதர் கிராப் ஏரியா. ஓகே, ஸோ ஒரு கிராப்புக்கு அதிகமாக வாட்டர் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொரு கிராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் வாட்டர் விட முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எய்தர், ஸோ இட் வில் பி அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் அனதர். ஓகே, ஸோ அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ விச் காம்பினேஷன் ஆஃப் த 2 ப்ராடக்ட் வில் கிவ் அஸ் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன். ஸோ ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன்ங்கிறது எந்த காம்பினேஷன் வில் கிவ் அஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இன் திஸ் we are going to see production possibility curve. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், what are the possibility in production அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ it is given by locus of all possible combination of 2 products that can be produced with given level of inputs. Okay, so given level of inputs x bar na inputs வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு அர்த்தம். Okay, so these 2 products y1 and y2, so இந்த ரெண்டு ப்ராடக்ட் உடைய காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கார்ஸ் அண்டு கம்ப்யூட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் அவர் பேடி அண்டு மெய்ஸ். ஓகே, ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா 5 ஏக்கர். ஓகே, ஸோ 5 ஏக்கர் ஃபுல்லாக நம்ம மெய்ஸ் போடலாம். ஓகே, இல்லைன்னா 5 ஏக்கர் ஃபுல்லாக பேடி போடலாம். ஓகே, ஆர் எல்ஸ் we can reduce 1 acre of paddy. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காம்பினேஷனாகவும் போடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 1 unit of maize and then
3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 யூனிட்ஸ் ஆஃப் மெய்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரோ பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஸோ வாட் ஆர் த பாசிபிலிட்டி இன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகே, ஸோ இதோடைய ஸ்லோப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பாயிண்ட், பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப். ஓகே, ஸோ இந்த க்ரீன் கலரில் ஷேட் பண்ணுறது தான் ஸ்லோப். ஸோ அட் வாட் ரேஞ்ச், எந்த ரேஞ்சில் வந்து அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஸ்லோப். ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா we know, it is y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ ஸ்லோப் ஆஃப் a லைன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதையே நம்ம என்ன சொல்லுவோம், டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேஞ்ச் இன் ஒய் தானே அது. ஸோ இது வந்து சேஞ்ச் இன் எக்ஸ், ஆர் எல்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ஹியர் வாட் வி ஹவ், இட் இஸ் y2, இட் இஸ் y1. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பதிலாக y2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வி கெட் டெல்டா y2 and divided by delta y1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஸோ வாட் திஸ் ரேட் எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடி இருக்குது, நம்மளுடைய பேடி கிராப் இருக்குது அண்டு மெய்ஸ் கிராப் இருக்குது. ஸோ வென் ஐ எம் ரெடியூசிங் 1 unit of paddy, so it get transformed into maize. ஓகே, ஸோ ஒரு ஏரியா, ஒரு ஏக்கர் கம்மியாக நான் பேடி போட்டுறதுனால அந்த ஏரியாவில் என்ன விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ஸ் விளையுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணக்கூடிய இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை ரிடக்ஷன் பண்ணுறதுனால இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரேட் அட் விச் ஒன் ப்ராடக்ட் இஸ் சப்ஸ்டியூட்டட் ஃபார் அனதர். ஸ்லோப் எப்படி சொல்லலாமா. ஸோ த ரேட் அட் விச் paddy is substituted for maize, or the rate at which maize is substituted for paddy. ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், MRPS, marginal rate of product substitution, or MRPTன்னு கூட சொல்லுவோம், marginal rate of product transformation. ஸோ எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஒரு பொருள் வந்து இன்னொரு இதாக மாறுது அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகே, ஸோ இட் இஸ் given by the formula delta y2 divided by delta y1. okay, so இது production possibility curve and its slope. okay, then ISO revenue line. so ISO means same revenue கிடைக்கக்கூடிய line. okay, so we are going to produce two crops, that is y1 and y2, but I won't compromise with the expected income. So I am expecting an income of 5,000. okay, so when price of y1, that is paddy price may be 10 rupees per kg, when price of y2 may be 20 rupees per kg. so I won't compromise with the budget. so இப்போ எனக்கு வந்து இந்த 5,000 வேணும் அப்படின்னா how much I have to produce, so 500 units of paddy, 500 units of paddy, or else 250 units of maize. so this much production is needed in order to get our 5,000 expected revenue. so what combination of them will give us the same level of revenue. so when we reduce this paddy or maize, we get a combination of them. so when we draw it, it will be a line.
Okay. So what you have to do, you have to find what the maximum we can produce with the paddy, that is 500 units. So mark it in graph. Then what is the maximum you can produce with y2 alone, that is 250, in order to get our expected revenue. So you mark it in graph. Just draw a straight line. It will give you the ISO revenue line. So it will be similar to your budget line, where in the least cost combination we have seen about budget line. So it will be equal to that one. Okay. Now let's see about the slope of ISO revenue line. So it is inverse price ratio. This one is revenue line. So it has some formula, so which you need not worry about. So it will be the inverse price ratio. Just remember, slope of ISO revenue line or budget line or whatever may be the uh, budget line or price line, whatever it may be, the slope will be price ratio, inverse price ratio. So we have y2 here, we have y1 here. So inverse means the y1 will come upstairs, will come in the numerator, and y2 will be the denominator. So py1 means price of y1 and py2 means price of y2. Okay, so this is ISO revenue line and its slope. So when we find optimum product combination, so when this our choices, our um, possibilities, that is production possibilities, merge with our budget or revenue, so it has to merged. So when these two graphs merged, we get a tangent point. So where ISO revenue line and production possibility function or production possibility curve are tangent or meet one another, so we get the optimum product combination at this point. Okay, so that much we have to produce. Okay, this may be 3 acre and this may be 2 acre. So like that we will get it in the graph. Okay, so 3 acre of paddy and 2 acre of maize will give us the maximum output, maximum production, maximum profit. Okay, so how we find this in graphical method means this much, this one is enough. So when we are going to calculate in tabular form, we have to find the formula. So at this tangent point, the slope of PPC, slope of production possibility curve, that is the concave curve here. So this slope and slope of ISO revenue line, so this line will be equal. So that is why they have merged. So slope of PPC will be equal to MRPS or MRPT, so that is marginal rate of product substitution. Slope of ISO revenue line is inverse price ratio. So MRPS formula is delta y2 divided by delta y1 and inverse price ratio is py1 by py2. So we can alternatively use this delta y1 divided by delta y2 equal to, so py2 divided by py1. So this formula also we can use. Only we have to see that when it comes
1 comes here, it has to be here also. Okay, so we have to ensure that. So this is optimum product combination. So this formula we are going to use. Okay, so MRPS equal to inverse price ratio. You have to remember this formula. So delta y1 y2 divided by delta y1 equal to py1 divided by py2. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்கன்னா சம் போட்டுடலாம். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம். ஸோ ஃபார் த கிவன் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் த ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன். ஸோ ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன் கேட்குறாங்க. ஸோ லெட் ப்ரைஸ் ஆஃப் கம்பு, ப்ரைஸ் ஆஃப் கம்புன்னு என்னது, பி ஒய்1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஒய்1 ஈக்குவல் டு 600 per unit. ஓகே, தென் ப்ரைஸ் ஆஃப் பெண்டி தட் இஸ் ஒய்2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஒய்2 ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால பி அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட் இஸ் 1450. So they have given different combinations. Okay, so bendi வந்து 0 and கம்பு வந்து 120. ஸோ இவ்வளோ யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. பெண்டி 8, அந்த கம்பு வந்து 108. ஸோ இந்த மாதிரி they have given these calculations. Okay, ஸோ PY1 and PY2 நோட் பண்ணிக்கோங்க. PY1 வந்து 600 and PY2 1450. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன். ஸோ ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன் என்னது, எம்ஆர்பிஎஸ் ஈக்குவல் டு என்னப்போ அது வரும், எம்ஆர்பிஎஸ் ஈக்குவல் டு எஸ், பிரைஸ் ரேஷியோ. யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே, இருக்கீங்களா? ஸோ இன்வர்ஸ் பிரைஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எம்ஆர்பிஎஸ்க்கு ஃபார்முலா டெல்டா ஒய்2 divided by delta y1, that is equal to price ratio ங்கிறது py1 divided by py2. ஓகே, ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதுமானது. ஓகே, ஸோ y1 நமக்கு தெரியும், y2 நமக்கு தெரியும். ஸோ இதிலிருந்து டெல்டா கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ py1 and py2 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, just by dividing these two. ஓகே, 600 divided by 1450. ஓகே, ஸோ எவ்வளோ வரும், 600 divided by 1450. So 0.41. Okay, so 0.41 அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ரேஷியோ நமக்கு 0.41. ஸோ we have to find delta y2 divided by delta y1. அதை நம்ம கண்டுபிடிச்சி எந்த இதுக்கு நேராக வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ டேபிள் போட்டுட்டு இந்த கணக்கு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே டெல்டா ஒய்2 டெல்டா ஒய்1 அண்டு எம்ஆர்பிஎஸ் அப்படிங்கிறத எழுதுங்க.
ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ y1 y2 இதுக்கப்புறம் டெல்டா y2 டெல்டா y1 ஆர் y1 ஆர் y2 எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸ் ரேஷியோங்கிறது காமன் தான். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஷியோ வில் பி 0.41. எல்லா இடத்துலையுமே இந்த 0.41ங்கிறது தான் எழுதணும். ஸோ டெல்டா y1, ஸோ இது y1ன்னு வச்சுக்குவோம், இது வந்து y2. ஸோ y1 டெல்டா அப்படின்னா என்னது? சேஞ்ச். ஸோ சேஞ்ச் ஃப்ரம் த கரண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டேஷ். ஓகே, ஸோ ஃப்ரம் த செகண்ட் வேல்யூ, ஸோ கரண்ட் வேல்யூ 108 minus previous value 120. ஓகே, ஸோ நமக்கு எவ்வளோ வேல்யூ வரும்? ஸோ 12. ஸோ அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸ் வேல்யூ, ஸோ இதுவும் 12. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 12 வருது. ஸோ கரண்ட் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸ் வேல்யூ, ஸோ எல்லாமே வந்து மைனஸில் தான் வரும். ஓகே, -12 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ டெல்டா y2, ஸோ சிமிலர்லி வந்து என்ன பண்ணணும், நம்ம டெல்டா y2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, டேஷ். ஸோ 8 minus 0, ஸோ we get 8. 15 minus 8, we get 7. So 21 minus 15, 6, 5, 4, 3, 2, 1, 0.5 and 0.25. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், டெல்டா y2 டிவைட் பை டெல்டா y1. ஸோ அதாவது டெல்டா y2ங்கிறது 8 டிவைடட் பை 12. ஓகே, ஸோ 0.3 பக்கம் வரும். ஓகே, ஸோ இதில் எந்த வேல்யூக்கு நேராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.4 வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ இது கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். சொல்லுங்க தம்பி. 5 கிட்ட வருதா? ஓகே, 5னா இந்த இது இல்லை, இந்த வேல்யூவா? ஓகே, ஸோ 5/12. ஓகே, ஸோ 0.416 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இந்த வேல்யூக்கு நேராக வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன். ஓகே, ஸோ 72 and 26 யூனிட்ஸ் ஆஃப் y1 and y2 should be produced அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான இன்ஃபரன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு, ஸோ we have to find total revenue, that is y1 ஓட வேல்யூ இருக்கு இல்லையா, y1 into py1.
ஸோ PY1 வந்து பார்த்தீங்கன்னா 600, PY2 வந்து பார்த்தீங்கன்னா 1450. ஓகே, ஸோ இது ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ y1 இன்ட்டு PY1, y1ங்கிறது 120 அண்டு PY1 அப்படிங்கிறது 600 ப்ளஸ் y2ங்கிறது 0 இன்ட்டு 1450. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அட் திஸ் பாயிண்ட் என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் விட அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் ப்ராஃபிட் வில் பி மேக்ஸிமம், த டோட்டல் ரெவென்யூ வில் பி மேக்ஸிமம் அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா திஸ் வேல்யூ வில் பி த ஹையர் வேல்யூ தென் அதர் வேல்யூஸ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன். ஓகே, ஸோ இதுக்கு இன்ஃபரன்ஸ் என்ன எழுதணும் அப்படின்னா எழுதிக்கோங்க. ஸோ இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா the optimum product combination is obtained when the production is when the production is 72 units of Kambu Y1 and 72 units of Kambu Y1 and 26 units of Y2 Bendi Y2. Where MRPS equals price ratio, where MRPS equals price ratio and the total revenue is ஸோ என்ன வேல்யூ அந்த அஞ்சாவது காலமில் வருதோ அந்த வேல்யூ அங்கே எழுதணும். ஓகே, ஸோ 72 இன்ட்டு 600 ப்ளஸ் 26 இன்ட்டு 1450. So almost we got 80,900. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷனில் கிடைக்கக்கூடிய டோட்டல் ரெவென்யூ. ஓகே, ஸோ மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஓகே தம்பி, ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் உங்களுடைய எக்ஸசைஸ்.